யூடியூப் போயிருக்கன்னு போட்டிருக்கு. அதில் இருக்குதுல பிளேலிஸ்ட்லேயே தெரில. ஆ போராளிகள் அப்போ நான் வாரத்தின் தாரேன். மாதத்தின் இன்றைய நாளுக்கான பாடலுடன் வருகின்றார் தாமரர் அக்கா. வரிகள் வசந்தா ஜெகதீசன் அக்கா அவர்கள். வணக்கம், வாங்க. பாடுங்க. வணக்கம். பாடலை தருகிறேன். நன்றி. ஆனா எழுதிய முற்றமதில் அவலங்கள் சூழ்ந்ததே அனுதினமும். ஆனா எழுதிய முற்றமதில் அவலங்கள் சூழ்ந்ததே அனுதினமும். உயிர்களை பறித்ததே குண்டுமலை, ஊரினை இழந்ததே தமிழர் நிலை. உயிர்களை பறித்ததே குண்டுமலை, ஊரினை இழந்ததே தமிழர் நிலை. ஆனா எழுதிய முற்றமதில் அவலங்கள் சூழ்ந்ததே அனுதினமும். வதைப்பட்ட வாழ்வி வரலாறு, வலி தந்த ரணமே போராடு. வதைப்பட்ட வாழ்வி வரலாறு, வலி தந்த ரணமே போராடு. ஆனா எழுதிய முற்றமதில் அவலங்கள் சூழ்ந்ததே அனுதினமும். ஊர் விட்டகன்றது உயிர் கூடு, ஊர் விட்டகன்றது உயிர் கூடு. உறவையே இழந்தோம் உயிரோடு, உறவையே இழந்தோம் உயிரோடு. ஆனா எழுதிய முற்றமதில் அவலங்கள் சூழ்ந்ததே அனுதினமும். அவலங்கள் சூழ்ந்ததே அனுதினமும். நன்றி, வணக்கம் வாணி. மிக சிறப்பக்கா, மிக்க மிக்க நன்றி. ஆனால் எழுதிய நன்றி, முற்றம் வணக்கம். அந்த மணலில் அவலங்கள் தோன்றியது உண்மைதானே. உண்டு விழுந்தது முற்றத்தில், ஆனால் எழுதிய முற்றத்தில். ம், ம், ம். ஆ, சிறப்பான வரிகள். மெட்டோயோட தந்திருந்தீர்கள் தமிழக்கா. பாடலத்தினை இந்த வாரம் 3 நினைக்கிறேன்னா. திங்கள் செவ்வாய் புதன் 3 வார். அதான் 3ன்னு சொன்னேன். ஆம், ஆம், ஆம். பாடல் இலக்கம் 3. ஆம், ஆம். சரி, நன்றி. சிக்கலாக தான் இருக்கேன் ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அதான், அதான். சரி சரி, இப்போ யார் இடம்பெருக்கிறீங்க என்பதை ஒரு முறை உறுதி செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தாருங்க போட்டு சொல்லி அல்லது நீங்கள் சாப்பிடுங்க, நான் மற்றவர் போட்டு வரேன். சரியா? சாப்பிட்டுருங்க. ஓகே. என்ன பொருட்கள் வாணி? மன்னிக்கொண்டு நான் பார்க்கல. சாடை 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 ஆடையா? சாடை. சாடை. ஆ, ஆ. நன்றி, நன்றி. பாடலுக்கும் வரி எழுதினாக்கும் வாழ்த்து. நன்றி, நன்றி. வரிகள் தினம் வசந்தாண்டி அடிச்சோம். இனிய காலை வணக்கம். நான் உலக தில்லத்தேவன், லண்டனில் இருந்து. பொறிச்சொல் சாடை சாடை 830வது. சிலர் சாடை மேடை சாடை சாடையாக வேறு ஒருவரை பற்றி ஏதாவது ஒரு கதையை சொல்லுவார்கள், அல்லது எம்முடன் நேரடியாக சொல்ல முடியாதவற்றை சாடமாடையாக சொல்லுவார்கள். அது சிலருக்கு விளங்கி இருக்கும், சிலர் விளங்காமல் இருக்கும். சாடை 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 சாயலாக இருக்கும் என்று சொல்வார்கள். அதே சாடை சாயலாக இருக்கும். அவருடைய அப்பாவை போல, அவருடைய அம்மாவை போல, அல்லது சகோதரங்களைப் போல சாடையாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். சாடை சாடை என்றால் குறிப்பு, போக்கு, சாய்வு, அற்பம், கோள், ஒப்பு இவற்றை கொண்டு வருகிறது இந்த அகராதி சொல்லாக. குறிப்பு, நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாள் குறிப்பையும் நாளேட்டில் எழுதி வைத்தால் எங்களுக்கு நினைவாக இருக்கும். 2-3 வருஷத்தாலே கூட அதனை நினைத்து பார்க்கும்போது, இதனை புரட்டி பார்க்கும்போது அதனை எங்களுக்கு ஆச்சரியத்தை பட வைக்கும். ரோமில் இருக்கும் சாய்ந்த கோபுரம் சாய்வாக இருப்பதனால் சாய்வு
ஏற்பட்டதினால் அது சாய்ந்த கோபுரமாக ம், ம், அங்கே நிற்கிறது. சிலருடைய போக்குகளை வந்து சொல்ல முடியாது. இன்று ஒரு மாதிரி இருப்பார், நாளை இன்னொரு மாதிரி இருப்பார். இவர் என்ன ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு போக்கா திரிகிறார் என்று சொல்லுவார். இது ஒரு போக்கான ஆள் என்று கூட சொல்லுவார்கள். கோள் 9 கோள்களிலேயும் இருந்து இப்போது 10வது கோள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இத்தனை கோள் இருப்பது, என்னென்ன செய்கிறது, என்னென்ன ஆம், பேர்கள் என்றெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் அதனை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சிலர் வந்து அற்பமான செயல்களை செய்வார்கள், சில சின்ன வேலைகளை செய்வார்கள், அதை அற்ப செயல் என்று சொல்லுவார்கள் அவர்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம் வாணி. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோகன் திருநடாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக என்று சாலை சாலை, என்னுடைய பொறிச்சொல் சாலை சாலை. இப்ப இது ஒரு சாலை என்று சொல்லும் போது அண்ணனும் தம்பியும் ஒரே சாலையாக இருக்கின்றார்கள் என்று சொல்வோம். ஒருவர் 2 பேரும் ஒரே மாதிரி சொல்வார், இவர் அவர் சாலையிலே இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். கரைக்கு தேநீருக்கு உப்பு காணாவிட்டால் நாங்கள் சொல்லுவோம், கொஞ்சம் சாடையா சீனி போடு, உப்பு போடுன்னு சொல்லுவோம். இவர் சிலர் கண் சாடை காட்டி பேசுவார்கள், சிலர் சைகை காட்டி பேசுவார்கள். கண்ணால் சாடை காட்டுவார்கள், கை சாடை காட்டி பேசுவார்கள். ஒரு விடயத்தை நாங்கள் அறிந்திருப்போம், ஆனால் சொல்வது சாடை மாடையாக நான் கேள்விப்பட்டேன் என்று. வைத்து பேசுவதையும் சாடையாய் பேசுதல் என்று சொல்வார்கள். போக்கு, அவருடைய போக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கிறது, அவருடைய சாயல் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது நமக்கு என்று சொல்லுவோம். இந்த சாடை மாடை, சாடை மாடையா பேசுவதெல்லாம் நான் அந்த மாதிரி நாங்கள் எங்களிடமும் இருக்கிறது இந்த சாடை என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். மாணி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜான் சொல்வாங்க. வணக்கம் மாணி. வணக்கம். கலைவாணி மூணுக்கு நடா மூணுக்கு எனக்கு பாவம் வந்து என்னுடைய பாவங்க பொறுத்து புதன்கிழமைக்குரியது 3086வது ஆக்கமாகும். சாடை சாடை. குழந்தை பிறந்தவுடன் சில பேர் பார்த்தவுடன் தகப்பன் மாதிரி, தாய் மாதிரி, மாதன் மாதிரி சாடையாக பிறந்திருக்கிறேன்னு சொல்வார்கள். மற்ற 2 குழந்தைகள் ஒரே மாதிரியா இருந்தால் அந்த 2 குழந்தைகளை பிறந்தவுடனே சொல்வார்கள், 2ம் ஒரே மாதிரியா இருக்குது, சாடையா பிறந்திருக்கேன். சாடை சாடை. வானத்தில் உள்ள கோள்கள் எல்லாம் பலர் பெயர் உடையதாக உள்ளது. 9 கோள்களும் பெயர்களுடைய இருக்கிறது. வியாழன், புதன், சனி, வெள்ளி, யுரேன், நெப்டியூன், அப்படி பெயர்கள். சாடை சாடை. எமது வாழ்வில் ஒருவரோடு சாயுடையதாக வாழ நினைக்க கூடாது. நாங்கள் இன்னொருவரை பார்த்து நாங்களாவே உழைத்து, நாங்களாக சாப்பிட்டு, நாங்களாவே எல்லாத்தையும் செய்யக்கூடிய நிலையில நாங்கள் பழகி கொள்ளணும். சாய்ந்தண்டு இருக்கக்கூடாது. மற்றது சாடை சாடை. சாப்பிட்டவுடன் அந்த சாய்வு நாட்காலில் கொஞ்சம் நேரம் உழைப்பார், சார்ந்து படுப்பார். சாய்வு நாட்காலில் இருக்கின்றது. சாய்வு சாதி. இத்தாலியில் அதிசயங்களில் உண்டான சாய்வு கோபுரம் இப்போது வளைந்து ஒரு பக்கம் சாய்ந்து கொண்டு போகுதாம் என்று சொல்லி அறிந்தோம். சாய்வு சாய்வு. குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர் குறிப்பு எழுத ஐயர்மாரிடம் போய் அல்ல ஐயர் சாத்திரர்களிடம் போய் அந்த குறிப்பு எழுதுவார்கள். குறிப்பென்று ஒரு பதம் இருக்கின்றது. சாடை சாடை சாடை. தெரு வீதியில தெருவை கடப்பதற்கு சமிக்சை இருக்கும். சமிக்சை அந்த இருக்கும், அந்த விளக்குகள் இருக்கு, அதை பார்த்து தான் நாங்கள் கடக்க வேணும். அட்சணியம் பூக்கன்று பதம் இருக்கின்றது. நன்றி, வணக்கம். கலைவாணி. நன்றி, வணக்கம். இந்த சாய்ந்த கோபுரம் அது ஏன் வந்தது? அதுக்குள்ள சாய்ந்த கோபுரம் சாய்வு தானே. இல்லை, அதுக்கும் சாடைக்கு என்ன சம்பந்தம்? கருத்தது சாய்வண்டு. சாய்வண்டு இருக்காமோ? சாய்வண்டு கருத்தது. ஒவ்வொரு அகராதியிலையும் இவ்வளோ வித்தியாசமான சொற்கள். சாய்வு நாற்காலியில இருங்கன்னு எழுதினான் முதல். சாய்வு
சாய்வண்டு சாய்ந்திரு வேற சாய்ந்திருக்கிறான்னு வாங்க பேர் நாங்கள் தனித்து வாழ வேணும் இன்னொருட சாய்ந்து அதிபர் நடுதிலும் சொல்லுவார் இன்னொருட சாய்ந்து வாழாதீங்க நீங்கள் தனித்து எல்லாம் தெரியும் ஒருத்தர் சார்ந்து வாழாங்க சாய்ந்து சார்ந்து சார்ந்து சாய்ந்து சாய்ந்து இல்லை சார்ந்து வாழாதீங்க சாவனை நெஞ்சனத்துன்னா அவரை நம்பி சார்ந்து வாழாதீங்க சாவுன்னா ஈரனா இந்த சார்ந்து வாழாதீங்க சார்ந்து சாய்ந்து நான் என்னது சாடியா தரலாமா பாணி தாங்க நீங்கள் என்ன சில பேருக்கு சொல்லிக்க என்ன சொல்லுங்க தமிழருக்கா முழுசா சொல்ல மாட்டா அத சாடையாத்தான் சொல்லுவாங்க எனக்கு அந்த ஞாபகம் இப்போது வந்தது அதை விவரிச்சு சொல்றேன் கொஞ்சமா கொஞ்சம் அந்த அதைத்தான் அது மற்றது ஒருவரை போல் 7 பேர் சாடையா இருப்பார்கள் என்று கூறுவதை கேள்விப்பட்டிருக்கிறேன். சாயல்ன்றதுக்கு தான் சாடை விளங்கல அதுக்கு நீங்க சொல்றதுக்கு அந்த சாயல் இதுல சாடைக்கு வந்தபடியா தான் அது ஒரே சாயலா இருக்கிறது தான் நீங்க சொல்லுங்க ஒரே சாடையா இருக்க வேணும். மற்றது என்ன என்ன குறிப்புக்கும் சாடை என்று சொல்றதாக இப்ப அகராதி பதத்துல குறிப்பிட்டிருந்தாங்க. அதைத்தான் கூற வந்தேன் மணி. நன்றி வணக்கம். சாடை இவ்வளவுதான். வணக்கம். வணக்கம். நன்றி அக்கா. வணக்கம். வணக்கம். என்ன சில பேர் சொல்லுவேன் நீ அப்பாட சாடை அம்மாட சாடை என்று சொல்லி அந்த ஒரே மாதிரி இருக்கிறது அந்த தோற்றத்தை பார்த்துதான் அந்த ஒரு நாங்க அப்படி கதைச்சு பழகிட்டோம். சாடையா அப்பாட சாடையா இருக்கிறாங்க. மற்றது ஆக்களுக்கு போய் அந்த சாடை சொல்றது அந்த பேசுவீங்க எந்த நேரம் சாடை உடைகிறதான் வேலையா. மற்றது கையில காட்டி இந்த இப்ப ஆக்களுக்கு நேர வாயால கதைக்காம எது மதங்களை செய்வினோம்னு சொன்னா அந்த சாடையா காட்டி நம்ம அந்த கையை காட்டி கண்ணால வாயால கையால எல்லாம் நடக்கும். எல்லா தலையும் செய்வேன். கண்ணால செய்வினம் தலையையும் செய்வினம் வாய ஒரு பக்கம் சிரிச்சு செய்வினம் அந்த ஆக்கள் பார்க்காம அந்த சாடையோட எங்களுக்கு அதுதான் வருது. அந்த ஒரே மாதிரி இருக்கிறபடியா சாடை சொல்றோம். எந்த நேரம் போய் சாடை சொல்றோம் வேலை ஆகும். நித்திர வராதான்ட்டு இல்லை அது இப்போ சாடை மாடையாக பேசுறது வேற சாடை வேற சாடையாக கேள்விப்பட்டனன்றது வேற சாடை மாடை அந்த சாடைக்கெல்லாம் வருது அந்த வார அந்த இடங்களை பொறுத்து நினைக்கிறேன். இப்போ சொல்லுவினம் நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணி சாடை மாடியாக கேள்விப்பட்டேன் கண்டுட்டு போயிடுவினோம் சாடை மாடியா சில பேர் சாடையா போய் அது சாடை கோல் மூட்டுறது அது சாடை இல்லாதெல்லாம் சொல்றதெல்லாம் அது சாடை முட்டுறது. இப்ப அது குறைஞ்சு போச்சுவாங்க. எங்கட அந்த அம்மாவை அந்த காலத்துல அந்த சாடை என்று பாவிச்சது. இப்ப நாங்க கோல் சொல்றோம் சொல்றோம் போய் கோல் மூட்டுறது கோல் பண்ற சாடை என்று கதைக்கு சாடை என்று குறைவுதான். இப்ப அது கோல் மூட்டுறதுன்றதையும் விட ஊசி போட்டுட்டு போயிட்டா அண்டி விட்டுட்டு போயிட்டா. இப்ப அப்படி சொல்றது கொடி விட்டுட்டு போயிட்டா ஏத்தி விட்டுட்டு போயிட்டா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. சிலருக்கு கதைப்பினும் இப்ப எங்களுக்கு அது ஏறலண்டா இன்னும் கொஞ்சம் 2 பிட்ட போடுறது என்னடா அவ்வளவு சொல்லி இது ஏறுது இல்லைன்ற மாதிரி கொடவட்டு வேண்டு என்ன சொல்லுவாங்களே இல்ல பிழைக்கிற நாயை கோவில கொடுக்குமா போல சில பேர்ல அந்த பழக்கம் இருக்குது. அண்டி வைக்கிறது கொலையை விடுறது உசிப்பேத்து விடுறது. ஆனா சொல்றவன் சொன்னா கேட்பவனுக்கு மதியங்க போச்சு. அதானே கேட்கட்டான்னு சொன்னாலும் சீச்சு கேட்டுறாதீங்க 2 வாரம் வரும். அதில் நான் சொல்றேன் சீ சொல்லாதீங்க ஏன் சொல்ல போறீங்க அது வர வந்து சேரும். முடியவானி நான் ஒரு கேள்வி கேட்கணும் உங்கள்கிட்ட. சரியா எனக்கு பயமா இருக்கப்பா. ஐயோ சரி நன்றி. நேரம் 9:12 ரோட்டை காட்டியபடி இருக்கின்றார் லக்ஷிகா. வணக்கம். வாகனங்கள் எல்லாம் பாருங்க அவ்வளோ ஐதா போகுதுண்டு. இங்க அப்படியே நிற்கும் மழை பெய்யுது பார்த்தீங்களா அடுக்கடுக்கா நிற்கும்.
ஈரமா நிற்கு ஈரமா கிடக்கு நிலா. சரி லட்சுமி அதில் பிஸியாக இருக்க ஓம் தமிழக்கா. நான் இந்த மணி இன்னும் ஒரு திட்டம் ஒவ்வொரு நவம்பர் மாதமும் நாங்க சேர்க்கிறது தானே. இன்னும் ஒரு முறை என்ன திட்டமோ? ஓ, ஆனா இம்முறை எல்லாம் குறைவாக இருக்கிறது. அப்போது நான் தெரியாதோ அல்லது தெரிந்தும் டிசம்பர் தெரியாமல் மட்டும் இருக்கிறாங்களோ. இருக்குதானே, டிசம்பர் வரை மட்டும் இருக்குந்தானே. ஓ, ஆனா நவம்பர்ல தானே ஜெனரேஷன் தொடங்குறது. தொடங்குறது நவம்பர்ல தொடங்கி டிசம்பர் ஜனவரி வரைக்கும் போகும். அது ஜனவரி போன வருஷம் யாரும் பேசல, இந்த வருஷம் பேசாம அப்படி விட்டுட்டான். ஆனால் வசந்தாக்கா அதுக்குள்ள உறவுகளுக்குள்ள போடுறார். இல்ல அதான் இப்ப வேற ஏதாவது போட்டிருந்த இப்ப நடாமோகன் அவர்கள் ஏதாவது போட்டிருந்த நிச்சயமாக அதற்கு கீழே அதிகமா வாரது. ஆனா இது 3-4 தரம் வசந்தாதர்களும் போட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒருவரும் அதில் கவனம் செலுத்தவில்லை. அப்ப அதற்காகத்தான் நான் இது நவம்பர் மாதத்தில் இருந்துதானே என்று சொல்வதற்காகத்தான் எடுத்தேன். எனக்கு தெரியும் அது பேர்ந்தவர் ஜனவரிக்கு தான் எல்லாம் செய்து தந்தவர். ஆனா நவம்பர் இந்த இந்த பொழுது அப்படித்தான் இருக்கிறேன். மார்கழி கிறிஸ்துமஸ் முடிய ஜனவரியோட நான் அவர் எல்லாம் சேர்த்துட்டு ஜனவரியோட வைக்கன்னு சொல்லி அப்புறம் போன வருஷம் இந்த வருஷம் பெருசாக அப்படியே விட்டோம். பரவாயில்ல நீங்களாச்சும் சொல்றீங்க. அப்ப விரும்புகிறோம் அதுக்குள்ள பேர் அவர் என்னன்னு சொன்னார்கள். இப்ப இருந்து டிசம்பர் கிறிஸ்துமஸ் எல்லாம் முடிய பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா ஜனவரியில படைக்கிறது. இல்ல மற்றவர்களும் அந்த நவம்பர் மாத இத அதை பற்றி ஒரு காணொலி என்றபடியாத்தான் நான் சரி ஒருக்கா உங்களை கேட்டு பார்ப்போம். இல்லை அதுக்குள்ளதான் இப்போ விரும்பியவர்கள் வசந்தாக்கோட தொடர்பு கொள்ளலாம், இங்கே தொடர்பு கொள்ளலாம். என்ன ஆயிரக்கணக்கில் எங்களுக்காக இருக்கிறோம். அது நீங்களாக மனம் இறங்கி ஒரு யூரோ திட்டமிட்டமாய் தெரியாது ஆரம்பிச்சது. அதான் ஒவ்வொரு யூரோவாண்டாலும் பரவாயில்லை. அப்ப எனக்கு உண்மையா நேற்றே வந்தது கேப்பம் வந்துட்டு இல்ல இல்ல இன்றைக்கு கேப்பம் வந்துட்டு இல்லை உண்ட பெருசா நினைச்சிட்டு 1000 இழப்போம் எங்களுடைய ஆக்கள் அப்படிதான். அது நாங்கள் ஏற்கனவே செய்கிறோம் தானே. யாருக்கு செய்கிறீங்க? உங்களோட செய்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சாக்களை செய்கிறீங்க, கூட வீட்டுக்கு அனுப்புறீங்க. இது இல்லை இல்லை அதை பற்றி கதைக்க நானும் விரும்பல, நம்ம விரும்பல. விரும்பியவர்கள் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு மாதம் என்னன்னு இந்த மாதம். மற்றது எல்லோருக்கும் தெரியும். இந்த அப்போ நீங்கள் நெட்டும் கட்டுனீங்க மற்றவர்களோட பாட்டுகள் அது எழுது இல்லை யாரும் அனுப்புறது இல்லை, கவிதைகள் அனுப்புறது இல்லை, பாட்டுலாம் அனுப்புறதில்ல. இதுலேயே லோகோல இருக்குதானே என்ன மாதம் உண்டு. இதை அப்படி இல்லை அதான் முந்தி அதான் என்ன சொல்லுவேன் ஆலோசனை ஞாபகமா இருக்குது எனக்கு. ஓலாட்டின் மாதிரி டப்பண்ட புசாண்ட வரும்பானு அப்படியே அமர்ந்து போய் மக்கள் பிஸி, பீப்புள் ஆர் பிஸி வித் இதை ஒவ்வொரு வருஷமும் ஊக்குவிக்கிற அது ஏற்கனவே சொல்லியாச்சு. நீங்கள் அதுக்குள்ளே சேருங்கோ, சேர்த்துட்டு எவ்வளோ வந்து சொல்லுங்கன்ட்டு சொல்லி நான் போடுறேன். நான் அந்த கீழே இருக்குது காலுக்குள்ள மறுக்குள்ளே போடுவேன் அதுக்குள்ள. அப்படி இதை ஒவ்வொரு வருஷம் சொல்லி கொண்டு இருக்கல. அது உங்களுக்கு மனதில் இதுன்ட்டு இருந்தால் அது ஞாபகம் இருந்தால் செய்து கொள்ளுங்க. பிறகு ஒரு உனிக்கு சேர்த்த பழத்தை ஒரு வாக்கிட்ட கொடுத்துட்டு அங்கே சேர்க்க பண்ணுங்க. மற்றது பாடல்கள், கவிதைகள், அவர்களுக்கான இலக்கியங்கள் எல்லாம் மாதம் இது. சரி பார்ப்போம். இனிய காலை வணக்கம் மணியக்கா. குரலை காட்டுவோம் ஓடி வந்தேன். இணைந்திருக்கிறவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இணைந்திருக்கிறேன் மணியக்கா. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நேரம் 9:16. நன்றி தமிழக்கா, நன்றி நன்றி. இங்கே சும்மா ஒரு பாட்டு பாடுறதுக்கு 40 பவுன் கொடுத்ததான் உங்களை மேடி ஏற்றுவார்கள் சரியா? ஓ ஆனால் அவர்களெல்லாம் பிட்டு சமோட இல்லை ஏற்றியோ ஐயோ இந்த புள்ளி வருது அம்பாளத்தண்டம் எல்லாம் சொல்வார்கள். அப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிற இல்லை, அப்படி இருக்கட்டும். சரி நன்றி.
நேரம்லாம் 9:17 நிமிடங்கள். தினக்கவிக்குள் செல்வோம். எனக்கு நிப்பாட்டிட்டு பார்க்கணும். நான் இந்த பொது பார்க்க கண்ணால் தண்ணி விட்டு அதான் நீங்கள் இந்த கூட மற்ற கண்ணாடியை போடுங்களேன், சும்மா வீட்டுக்கு போடுறது ஒன்று இருக்குமெல்லோ. அனைத்து பாமுக உறவுகளுக்கு இனிய உற்சாகமான உடன் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2059 சிவரேஷ்ணி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. சோகத்தில் தளராதே பெண்ணே, இம்மண்ணின் கண்ணே நீதான், பெருமை கொள்ளும் இவ்வேளை தளராதே. பெண்ணே, இம்மண்ணின் கண்ணே நீதான், பெருமை கொள்ளும் இவ்வேளை தளராதே. கண்ணியம் மாறா பெண்ணினம் என்றே போற்றுவர் நாளை, நீ அதை மறக்காதே. கண்ணியம் மாறா பெண்ணினம் என்றே போற்றுவர் நாளை, நீ அதை மறக்காதே. எண்ணியதை முடித்திட எத்தனை முயற்சிகள், ஏழ்மை விலக்க ஓடுகிறாய் காலை மாலை. எண்ணியதை முடித்துவிட எத்தனை முயற்சிகள், ஏழ்மை விலக்கி ஓடுகிறாய் காலை மாலை. எழில் கொஞ்சம் பிறப்பின் பெறுமதி, ஏன் இப்படி துயரில் வீழ்கிறாய்? எழில் கொஞ்சம் பிறப்பின் பெறுமதி, நீ ஏன் இப்படி துயரில் வீழ்கிறாய்? வானில் தோன்றும் கதிரொளி கான், வையகம் மலரும் பூவினங்கள் கான், ஜாபம் உரைக்கு நற்செய்தி என்னவோ, நாளை மலரும் விடியல் உனக்காகவே, நாளை மலரும் விடியல் உனக்காகவே. மாற்றம் ஒன்றை வேண்டி நீயோடு மலரும் உன் வதனம் குறைகள் நீக்கு, கூற்றுவன் போலும் வெறும் பகை விலக்கு. சாற்று பொன்னே குல பெருமை உன்னாலாகும், சாற்று பொன்னே குல பெருமை உன்னாலாகும். நன்றி, வணக்கம். என்ன தலைப்பு இருக்கு? சோகத்தில் தளராதே. நடாமுனர்களுக்கு பாம்பு தியானம் 19ஆம் அந்த வந்திருக்கு, அதுவும் போட இல்லையா? அது நான் எல்லாம் அது நீங்கள் தினக்கவி நீங்கள் போடுறது அப்போ வர இல்லை போருங்க. சிலவளை நீங்கள் டேட்டை மாறி போடுறது அப்படி போட்டுடுங்கண்டோ. இல்லை 19 தான் போட்டுக்கிறீங்க, 18 இல்லை எனக்கு பொறுங்க பார்க்குறேன் இன்னொரு தரம். இண்டு வந்ததும் நீங்கள் நேற்று டேட் தானே போட்டுக்கிறீங்க? இல்லை வர இல்லை தாங்க. அது நான் தான் தரணும். இதில் இன்னும் ஃபோனில் இருக்கேன் நான், ஃபோனில் இருக்குவாங்க எடுக்கும். நான் இதுக்கு முன்னுக்கு வந்தவர் கேள்வி நேற்று கேட்டீங்க நீ எல்லாரும் தினக்கவியில் 2 பிள்ளைகளை வச்சு பதில் வந்ததோ? எனக்கு இதுக்கு தலைப்பு எனக்கு தெரியல, என்னடா கேட்கறது இல்லை. சோகத்தில் தளராதேயாம். இல்லை நேற்று ரிப்பீட் கேட்டிருந்தால் நேற்றாக வந்தவல்லை. அப்போ இனி என்ன செய்யலாமன்னா அப்படியே விட்டுட்டு நாங்களும் கேள்வியிலும் கேட்காம தட்டி கொடுக்காம போயிட்டோம்டா ஈஸி இல்லையோ? இல்லை கேட்கறது இல்லை, அங்கே தங்க நேற்று பார்த்துட்டு போயிடுவேன் அப்பா போய்க்குள்ள கூட அதில் என்ன நடக்குது. இப்போ இன்னும் அவர் வெளியால் வந்த உடனே யூடியூப் பக்கம் கேட்டுப்பட்டா மற்ற பார்ப்பார். அவ்வளோ ஆர்வம் இதுக்கு வாணி தானே நீங்கள் போட்ட இது தினமொரு பாமுக கவி கிரியது. அது வந்துருக்கானே எடுத்தீங்க. மனதின் நிலைமை போறோங்க. என்ன தலைப்பு ஜானதர்சன்? மனதின் நிலைமையா? போறோங்க. அது தேதி அப்போ 19 போட்டுக்கிறீங்க. சரி அப்போ நான் போகிறோம். அதை நிப்பாட்டுங்க ஒரு தரம். காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மூனுக்கு நடாமூனர்களுக்கு நித்து பாம்பும் நடேசன். தினமொரு போட்டு நான் தான் பிள்ளையா போட்டுக்கிழமை குடியது 1956. மனதின் நிலைமை. மனதுக்குள் அழுவதனால் சத்தம் வெளியே கேட்பதில்லை, முகத்தில் சிரித்துக் கொள்வதனால் யாருக்கும் கவலை தெரிவதில்லை, விட்டு கொடுத்து வாழ்வதனால் அடிமையாகி விட்டோம் என்று நினைப்பார்கள் பலரும் இல்லை. மனிதர்களாக பிறந்தால் எல்லா வழிகளையும் தாங்கிக் கொள்வேன் என்று துணிவு என்னும் சக்தி இல்லை. உண்மையான உறவுகள் அன்பை புரிவதில்லை. ஒருத்தன் உண்மையான மனநிலை பலரும் அறிந்து கொள்வதில்லை. இருந்து பிரிந்து கொள்வன் தான் உண்மையான மனிதனாவான். நன்றி, வணக்கம். ஆர் உண்மையான மனிதன்? அனைத்து பாமுக உறவுகளுக்கு எல்லாத்தையும் புரிந்து கொள்வோம்.
புரிஞ்சிட்டாலும் புரிஞ்சிட்டாலும் சிறப்பான வரி தொடுப்பு ஜானதேசன் மிக சிறப்பாக இருந்தது. அதாவது மனதின் நிலைமை எல்லாவற்றிலும் நீங்க மிக சிறப்பு ஜானதேசன். உங்களுக்கு மனம் நிறைந்த மாற்றுக்கள். அடுத்தது சோகத்தை தளராது என்று சுவதர்சினி அவர்கள் கவிதையை கொண்டு வந்திருந்தார். சூரியனை பற்றி எழுதின அவதிரியில் ஒரு சொல்லுது வரையில் அதுல விடியல் தாண்டான்னு சொல்றது. நினைக்கிறேன் சூரியன் ஆதவனை பற்றி தான் எழுதின ஆதரியில் எனக்கு கண்டாப்பலாங்க இந்த கவிதை தலைப்பு பாருங்க. தலைப்பு அந்த சோகத்தில் தவறுது அந்த சோகத்தில் தளராதே தளராதே. அனைத்து பாமுக உறவுகளுக்கு இனிய உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2059 சிவரேஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. சோகத்தில் தளராதே பெண்ணே சரியா, சோகத்தை தளராதே. அதான் தலைப்பு. அதான் தலைப்பு சோகத்தில் தளராது என்று இயற்கையை பற்றி தான் கணக்கு அந்த சொற்கள் இருந்தது. என்னோட தெரியும். சரியா, சொல்லுங்க கேட்டதா தமிழக்கா. அதான் சொன்னேன் வாணி. அதாவது மனதின் நிலைமையை ஜானதேசவர்கள் கடைசியா சொன்னார்கள். புரிதல் இருந்தால் என்ன மகிழ். ஆமா ஆமா, அங்கே புரிதல் இருக்கிறது. தேடியபடி கேட்டபடி கேட்டபடி நாங்க 3 பேர் தான் இருக்கிறோம். 3 பேரும் தேடியபடி விட்டப்ப பார்த்து சாட சொல்லி திருவாரு எழுப்பேன். இந்த மாதிரி என்ன பற்றி சொன்ன தெரியுமா அப்படியே முந்தி கொஞ்ச நாள் அப்பப்பா காதையை பிடிச்சு கொண்டோம். சாடை 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 கல்லியல் சொல்லுவாரு. சில வர வரக்கலையே சாடக்கல்லி வருது கம்மட்டு இருந்து விடுவாரு. சரி, அப்போ கதைகள் போய் சேரும். என்ன பற்றி கதைச்சது நீ கேட்குற இல்லையா, வரலையாம் போடலையாம் அப்படியோ டோன்ட் கேர். சரி சொல்லுங்க. வணக்கம் வாணி, நான் எல்லாம் கேட்டு விட்டேன். ஜானடி சொல்லுவாங்க. ஓமாடி எனக்கு அதுதான் என்னண்டு விளங்கையில் உண்மையாக தலைப்பது விளங்கையில் எனக்கு. ஆனால் நல்ல வரியலாக இருந்தது. இல்லை நான் பெண்ணை பற்றி தானே கொண்டு வர்றவர் சோகத்து தர பண்ணி அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சோகத்தில் தளராது என்றால் என்ன சோகத்தில் என்னது விடியல் சோகத்தில் யாரும் தளராமல் இருக்கிறோம்ன்றது தான் அடுத்த கேள்வி. மற்ற மனதின் நிலைமை நான் எழுதியிருந்தேன். மனிதன் தான் உண்மையான மனிதன் தான். அந்த எல்லாத்தையும் புரிந்து கொண்டு வாழ்கிறவன் நான் உண்மையான மனிதன். அப்போ யாரும் அந்த உண்மையான மனிதன் ஞானியாக இருப்பாரோ? மனிதனைத்தான் சொல்றேன், உண்மையாக இருந்தான். இல்லை ஞானி மனிதன் தான் இருக்கணும். உண்மையான உறவு அன்பு புரியணும். இப்போ உண்மையான ஒரு அன்பு இருக்கிற அவர்களுக்கு அது புரிவதில்லை. என்ன உண்மையான அன்பு இருக்கிறவர்கள் மற்றது பலரும் மருந்து தழுவுறதை பெரியவரும் வரையில் மற்ற எல்லா வழிகளையும் தாங்கிக் கொள்கிற சக்தி இல்லை சிலருக்கு. அப்படியான மற்றது அடிமையாகி விட்டோம் என்ற தாங்களது தாழ்ந்த மனப்பான்மையில் இருக்கின்றது. முகத்தில் சிரிப்பண்டு வராது எந்த நேரம். அதைத்தான் நான் எழுத மனதுக்குள்ள அழுவதனால் சத்தம் மனதுக்குள்ள அழுது கொண்டு இருப்பேன்னா நான் சத்தம் வெளியில் கேட்காது. அப்படித்தான் அதை நினச்சி தான் சும்மா எழுது. நான் விட்டு கொடுத்து வாழ்வதோடு நாங்கள் என்னத்தையும் விட்டு கொடுத்து வாழணுமெண்டு அப்படி எல்லாத்தையும் சேர்ந்து அந்த விழா விஷயத்தை அவர்கள் பிரிந்து உணர்ந்து வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களால் உண்மையான மனிதன். இல்லை அந்த காலத்தில் சொன்னார்கள் எல்லாம் விட்டு கொடுத்தது தான் வாழ்ந்துட்டோம். இப்போ நாங்கள் எங்களை மாரி வாழுங்கன்ட்டு சொல்லி எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த அன்றைக்கு ஒரு எதுலேயோ கேட்டேன் நான். அப்போ நான் ஜோதிச்சேன் அப்போ எவ்வளோ அடிமைத்தனமாக இருந்திருக்கிறார் இவர்ன்னு சொல்லி. ஏன்னா அப்போதைய காலங்களில் நீங்களும் அதை இருக்கக்கூடாது. பொம்பளை தான். நீ பொம்பளை வேலையை பாரு. உண்ட வேலைன்னா அதை செய், சமையலை செய், பிள்ளைகளை பாரு, வீட்டை கிளீன் பண்ணு. அப்படி தான் அந்த காலத்தில் அநேகமான இது பெண்கள் அடக்கி வைக்கப்பட்டது. அப்போ அதுக்கு பேர் விட்டு கொடுப்பு இல்லை. அது பயத்தில் ஒதுங்கின விஷயம்தான் அது. ஒரு சிலர் இருந்திருக்கிறார்கள் தான் நீ கத்திரத்தை கட்டு பட்டு தண்டு. ஆனால் இப்போவும் அதே மாதிரி எங்களை மாதிரி இருங்கன்னு சொன்னால் நடக்காது. எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்தா அது வேணும். தலைவன் குட்டக்கூடிய குஞ்சிய மணியனண்டமே அவங்க செய்யறதெல்லாம் செய்விடுமா. நாங்கள் தான் கொண்டு இருக்கணுமாமண்டா என்ன பொம்மையா? உணர்ச்சி உள்ள ஜீவங்கள் தான் நீ கேட்பவர்கள் தான் நாலு கேள்வி. அதுக்கு பேர் என்ன வாயாடிய வரமா வாயாடன வரமா இல்லை. உள்ளதை கேட்குறோம், அதில் பேசுகிறோம், அதில் முடிவெடுக்கிறோம், அதில் ஏதோ ட்ரெண்டில் ஒன்று வருது, அவ்வளோதான்.
அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுங்கண்டா அது பிடிக்காமலாம் தானே வாங்க எங்கள் முகமே இப்படி இருக்குது. ஸ்டில்லில் இருக்கிறவங்களோட வணக்கம் மணிமோகன். வாங்க வணக்கம். இப்போ ஓ வணக்கம் மணிமோகன். வாங்க. அது என்னண்டா மணிமோகன், அந்த ஒரு பொண்ணு அடிமையாக்கி போட்டோம் என்னண்டா அந்த பொப்பிளியல் கற்பை இழக்கக்கூடாது தாண்டி பொத்தி பொத்தி வச்சு அது பெண்ணு கடைசியா ஒரு பொண்ணு அடிமையா போச்சு. பிடியாண்டில் கணவனுக்கு பயந்து அடிமையாக அதை செய்த ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்காம பிரிசன் வாழ்றவன்னு சொன்னான். பெண் அடிமை தானே, பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். என்ன வெளியில போகக்கூடாது, அதுதான் மூல காரணம். ரோட்டில் போய்க்கல குனிஞ்சு கொண்டு போகணும், அப்படி இருந்திருக்கு அந்த காலத்துல. எங்களை உண்டை விட்டு ஆசைமா அந்த மகன் சொல்லுவார், குனிஞ்சு கொண்டு பொம்பளையில் போனா தான் சைக்கிள்ல போய்க்கல என்ன விழுந்தா காசு பொறுப்புரியலும் இல்லை. அதனால தான் அப்போ ஆண்கள் வந்து மெட்டி போடுறதும் பெண்கள் வந்து உச்சியில் போட்டு வைக்கிற மாரி. நான் இப்படி போவாராம். அப்போ உச்சியில் இருக்கிற பொட்டை பார்த்து சொல்லுவாராம், சரி கட்ட மாப்பிள்ளையாண்டு. பெண் குனிஞ்சு கொண்டு போவாராம், மாம்பிளோட காலை பார்த்து அந்த மிஞ்சி மெட்டின்னு சொல்லுவேன் தானே. அப்போ திருமணம் ஆனண்டு சொல்லி அப்போ அதான் அந்த காலத்தில் அப்படி வந்தது. வேறு விஷயங்களும் இருந்திருக்கு, இல்லையாண்டு இல்லை. இது ரெண்டும் முக்கியமாக பட்டது அது அப்போ. இல்லை மணிமோகன், இப்போ கணவனை இழந்தாலும் மணிமோகன் பொட்டு வைக்கணும் என்னண்டா மற்றவ இவருக்கு கணவன் இல்லை போல என்று கூட கற்பனை செய்யலாம் தானே. அது வந்து பொட்டன்றது நாங்கள் பிறகு எங்கள் அம்மா வச்சது கலாச்சாரம் மற்றது. நாங்கள் பிறகு எங்களுக்கு அம்மா பொட்டு வச்சோம். அப்புறம் நாங்கள் அதுக்கு பிறகு வச்சோம். யாருக்கு அவன் ஆரம் பயந்து நாங்கள் செய்யக்கூடாது. சரி எங்களுக்கு எது சரிப்படுத்தோம், வீட்டில் எது சரியென்று அவர்களுக்கு விருப்பமாக வச்சா நாங்கள் செய்யலாம். அதுக்கிற கஷ்டப்பட்டு போட்டு உங்களுக்கு என்ன. அதான் அந்த காலத்துல எல்லாரும் வெள்ளச்சீல கட்டுவோம். அம்மா எல்லாம் அந்த காலத்துல வெள்ளச்சீல கட்டிது. இப்ப கட்ட பண்ணினார்கள். கட்ட பண்ணினார்கள், சமூகத்துக்கு பயந்தார்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். தலைமை போனிட்டேலோ சில பேர் முடிவினா அப்படியெல்லாம் நிறைய சட்ட திட்டங்கள் பயந்து சமூகத்துக்கு பயந்தான் வாழ்ந்தார்கள். குட் மார்னிங் நவுலவதி திலதவன் அவர்களே, வாங்க. அவர் வந்த உடனே வீட்டில் விட்டுருவார். நான் விடப்படுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி அக்கா, நன்றி வணக்கம். நவுலவதி அவர்கள் அவர் வீட்டில் பூனைக்குட்டியும் இல்லை, ஆனால் வீட்டில் விட்டுருவார். பூனைக்குட்டி இல்லையே, மற்ற ரேடியோக்கள் வேலை செய்யும். இது அலர்ஜிக் தானே பல பேருக்கு, அப்போ மற்றதில் கேட்டுக்கொண்டிருக்கட்டும். ஓகே வாங்க. நான் என்னண்டா இப்ப இந்த அடிமைத்தனம் மாத்திரம் இல்ல, எங்களுடைய அம்மா எங்களுடைய அக்கா வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு சீல உடுக்க தொடங்க 19 வயதுல அக்காவை பெற்றவ. அப்ப அக்கா அட்வான்ஸ் லெவல் படிக்க தொடங்க இந்த கலர் பிளவுஸ் போடுறதையே பட்டை கலர் வெள்ளை அப்படியான கலருக்கு மாத்திட்டேன். எங்களுடைய அம்மா தன்னைத்தானே மாத்திட்டேன். மற்றது தலை பின்னல் போடாம கொண்ட போட தொடங்கிட்டேன். அப்படி எல்லாம் அது இயற்கையா வந்ததோ அல்ல ஆரம் போட சொல்லி போட்டுச்சினமோ எனக்கு தெரியாது. நீங்க இப்ப கதைச்சு கொண்டிருக்க நான் நினைச்சு பாக்குறேன் இந்த எங்களுடைய அம்மாவை. மற்றது வந்து அந்த சமூக பயம். அப்ப அவன் இந்த வயதை யோசிச்சு பாக்க இப்ப 19ல பெத்தா கடைசி 19 வயதுல இதுக்கு போனா 40 வயது வராது. ஆனா அந்த நேரம் அப்படி செய்தவை இல்ல சமூக பயம் இல்லை. இப்ப இல்லையா இப்படி போறான். இப்பவும் இருக்குதானே, இப்பவும் இருக்கு கதைய. நீ கேட்கறது கதை உண்டு. எந்த குடும்பத்துக்கு நீ எதை படுத்துறப்புற இல்லை தானே. அப்பதான் என்றாலும் இப்பவும் இருக்குது. சில மனைவிமாருக்கு தங்களுக்கு கொடுப்பாங்க தெரியாது, சரியா? ஏன்னா அவர் வாங்கி வாங்கி கொடுத்து இப்போ அவரோட போனாலும் அவர் சூஸ் பண்ணுறத இப்போ வாங்கணும். இப்பவும் இருக்குது. இப்ப அவமாக தண்டு அது நான் சொல்லுவேன் ஒன்று. அந்த பெண்கள்லையும் பிள்ளை இருக்கு. எல்லாமே அவியல் செய்ய பேசாம ஈஸியா இருக்கிற பெண்கள் இருக்குது. கடைசி அதை பார்த்து ஒரு வீலையை பார்க்கவோ அல்லது என்ன நடந்ததுன்றது கூட அறியாம இருக்கிற பெண்களுக்கு சில பேருக்கு வில்லங்கங்களும் பின்னாளுகள்ல ஏற்படும். தொடக்கத்திலேயே அதை தான் இருக்கணும். தொடக்கத்திலேயே அப்படியா இருந்தபடியா அது பழக்கத்துல வந்தது செய்யறதுக்கு அவர்களுக்கு
கஷ்டமாக தான் இல்லைண்ணா இருக்கு. அதுக்கு அவரே ஓகே வாங்க போவோம் எல்லாரும் மட்டும் போட்டு அவர் ஒரு காருக்குள்ளே இருப்பார் அல்லது இவங்க போயிட்டோம் போயிட்டு தான் விரும்புறதை எடுத்தாலும் இவருக்கு பிடிக்காதுன்னு கூட வச்சுப்பட்டு வந்துடுவான். இல்ல இப்ப நான் எடுத்தாலும் சரி அவருக்கு பிடிக்கலண்டா அவர் இல்ல இது இடண்டா அப்ப பேசாம வரவையும் இருக்கணும் தானே. அப்ப அப்படி அது பயம் எல்லா இதுகளையும் அது பயம் அவையிலேயே நிர்வகித்து கொண்டிருப்பார்கள். என்ன அது பயம் அது இப்போ அவரே போய் எனக்கு ப்ளூ பிடிக்குதுன்னா எங்கண்ணன் அவருக்கு உண்ட கலருக்கு இது சரி வராது இதை எடுன்னு சொல்லுவார். அப்படி இல்லை அதுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நான் போடலாம். வாஷ் பண்ணி உடுப்புகள் போட அங்கே போடையலாம். அது என்ன எனக்கு என்ன பிடிக்குது இங்கே இப்போவும் இருக்குது. அது ஆணாதிக்கமாக அல்லது இவரை பழைய விட்டாரலா ஆயிட்டோன்னு எனக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் நடக்குது. சிலர் சொல்கிறது இல்லை. சிலரை நாங்கள் அப்படியே போஸ்ட் பண்ணி இங்கெல்லாம் கொண்டு சேர்த்து விடுவோம். அப்பா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்குள்ள வந்தேன் தெரியுமா என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். நன்றி கட்ட உலகம் ஐயா. எனக்கு ஒரு நல்ல ஞாபகம், பிரான்ஸ்ல இருக்கிறவங்களோட உறவினர் ஒருவர் அவருடைய நண்பர் ஒருவர் ஜெர்மனியில கணவர் திடீரென்று இறந்து விட்டாராம். ஆனா அவர் கொஞ்சம் வசதியாத்தான் இருந்தவன. அவர் கடைகள் வச்சிருந்தா அது இப்ப இல்ல. இப்ப எனக்கு அது அந்த அந்த நினைவு சில பேரை பார்க்க வர்றது. அது இப்ப ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல் இருக்கு. அப்ப அவர் சொன்னார் என்னன்னா, மனசுக்கு பேங்குக்கு போக தெரியாது, வீட்டுல என்ன நடக்குது, ஒரு பொருளின் விலை அது இது ஒன்றுமே தெரியாது. பிள்ளைகளை பெற்று அவரோட பொம்மை மாதிரி எங்கும் போட்டு வருவா, எல்லாம் செய்வா. இப்ப திடீரென்று மனுஷன் போன உடனே ஒன்றுமே செய்ய தெரியாம அந்த அவ்வளவுக்கு தலகீழ வாழ்க்கை போவோம். அவ பட்ட பாட்டை தன்னால பார்க்க இல்லாம இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்ன நினைவு எனக்கு கன அலுவல்கள்ல வந்தது. அதை நினைச்சு பார்ப்பேன். இப்படி இருக்கிறவர்களுக்கு பின்னடியில எதுவும் இப்பவும் நடக்கலாம். ஆனபடியா எல்லாரும் அதுல கட்டாயம் அதுல என்ன செய்யணுமென்று இல்லை. அதை அறிஞ்சு தெரிந்து இது கொண்டு செய்யாம விட்டாலும் பரவாயில்ல, அறிஞ்சிருக்கணுமென்றதுல நான் இருக்கிறேன். அதே மாதிரி அந்த நான் முதல் என்ன 90ஆம் ஆண்டு லைசன்ஸ் எடுக்க போய்க்க அங்க ஒரு சிலர் சொன்னார்கள், என்னத்துக்கு நீங்கள் எல்லாம் எடுத்து லைசன்ஸ். நான் சொன்னேன், அவருக்கு ஒரு வருத்தம் வேண்டா, அவரை கூட்டி கொண்டு போறதுக்கு நான் தேவை. டிரைவிங் தெரிஞ்சாதான் கூட்டி கொண்டு போகலாம். அப்படி ஒவ்வொன்றையும் செய்து ஒவ்வொன்றையும் தெரிஞ்சிருக்கிறதுல நான் முதல்ல எடுக்க எனக்குமே ஒரு கூச்சமா இருந்தது. எல்லாரும் பார்க்க போறனே இதன்றேனே பேருந்து பார்க்க. இப்ப எல்லா பிள்ளைகளும் எடுக்கினா பிறகு வருதராக எடுக்க தொடங்கி விட்டார்கள். அதே மாதிரி எதுவும் தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கிறதா முயற்சி செய்து பார்க்கறதானே எங்களுக்கு எங்களால இயலாட்டி என்னண்டா சரி முடியுமான வரைக்கும் முயற்சி செய்வோம். முடியாட்டா பிரச்சனை இல்லை. செல்வி நித்யாந்தினர்கள் குட் மார்னிங். இப்போ அனுப்பியிருக்கிற 10:35 ஜெயநாட்ஸில் என்ன சாப்பிட்றீங்க? முள்ளுக்கரண்டியால் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு காலை சாப்பாடு ஆப்பிள் போல ஆப்பிள் சாப்பிட்றேன். காலையில் அப்பெல்லாம் இருக்காது. வணக்கம் மணி. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எங்களோட விட்டு எங்களோட டெலிஃபோன் கதைக்கிறேன்டாப்புலதான் சத்தத்தை ஓ பண்ணி போட்டிருந்தேன். சரி. ஓ எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம் சூப்பராக இருக்கிறோம். ஓ வணக்கம் வணக்கம் நவுலவதி அவர்கள் வணக்கம். நீங்கள் போட்ட நல்ல குளிர்க்க இருக்கிறேன். இங்கேயும் சரியான குளிர் தான். காலையில் பனி சினோ அந்த வளர்க்கிற சினோ கொட்டி கொண்டு இருந்தது. இப்ப ஓகேயா இருக்கிறது. இப்ப ஆனா வளர்க்கிற இதுதான் சினோ கொட்டையில, ஆனா நிலம் வளர்க்குது. நாளைக்கு இங்க கொட்டுமா? ஆனா இன்றைக்கு பயங்கர குளிர். ஜன்னல்களை துறந்து போட்டு அந்த என்ன முதல் துடைச்சு போட்டு உள்ளுக்கு ஜன்னல துறந்து விட்டேன். கை சிவந்து உரைச்சே போச்சு. வீட்டுக்கு இப்படி என்றா இப்படி என்று பேர் இன்னொரு பக்கம் கொட்டி வாணி எல்லாம் மூடி இருக்குது. நாளைக்கு சரியான கவனம் இருக்க சொல்லி இருக்குது. குளிரும் ஸ்னோவும் கொட்டுமாம் சொல்லி. ஸ்னோவும் கொட்டுமா?
ஐயோ ஒன்றும் கடவுளே. செய்யலாதான் என்ன செய்யறேன்னு. இன்றைக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சிடணும், நாளைக்கு கொஞ்சம் வலிக்கிடாம இருக்கு. ஓ எனக்கும் என்னமோ இது உண்டாக்கி மட்டும் டக்காண்டு ஓடி போட்டு ஓடி வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ம் ம். ஓ, என்ன செய்யற குடி 2 போட்டு பேக்க இல்லாத ஓட்டு. யாரும் சார் என்ன சாப்பிட்றீங்க? ஹக்கி பழமா? ஓ, அது தோலை உரிச்சு எடுக்கிறதா, தோலோட வெட்டுறது? இல்ல தோலோட சாப்பிடுவேன். தோலோடு சாப்பிடுறேன். எல்லாம் சாப்பிடுவோம். உங்களுக்கு விருப்பம் என்ன அது? ஆ? உங்களுக்கு விருப்பம் என்ன அது? ஓ, நிறைய இப்ப சீசன் தானே வாணி. ஆனா இந்த நேரம் சாப்பிட்றீங்க பத்தரைக்கு? இல்ல இப்ப டாக்டர் சொன்னவர் இந்த சாப்பாட்டுக்கு 1 மணி 2 மணி அது முதல்லாம் பழங்கள் சாப்பிட சரி. அப்படியா? எல்லாம் சாப்பாடு அப்புறம் பின்னேரம் சாப்பிடலாம். எனக்கு இங்க ஹக்கி இருக்குன்னா வாங்குறது இல்ல. ஆனா பார்த்தா உங்களை ஞாபகம் தான் பெறும். இந்த ஜெயராசன் உட்காந்து கொண்டிருக்கேன். ஏன்னா இந்த மஞ்சள் பழத்தை தானே சொல்றீங்க? காக்கி இப்ப சீசன் அது காயா கிடக்கு, வேண்டி வச்சேன் காயாய கிடக்க. செங்காயா சாப்பிடுறதுதான் டேஸ்டா இருக்குமா? இல்ல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பழக்கம். எனக்கு பழக்கம் எனக்கும் கொஞ்சம் இதன்னோனும் கடி வர்ற மாதிரி சாப்பிடுறேன்னு நல்லா இருக்கும். ஆனா செங்காயா இருந்தா நீங்க அரிசிக்குள்ள வைங்க. அன்னைக்கு ஒரு சொன்னாரு அரிசிக்குள்ள வச்சா உடனே பழுத்திரும் எல்லா பழங்களும். ஓ இல்லைன்னா பழக்கிறபடிக்கா நான் கொஞ்சம் முத்தல தான் அப்படித்தான் நான் ஒரு சாப்பிடுறேன். கசப்பு தர மாதிரி இல்லையா அது? இல்ல அதுதான் உடம்புக்கு நல்லது. தோலோட சாப்பிடுறது என்ன? தோலோட சாப்பிடவும் வயிற்றுக்கு நல்லது. நல்லா வயிற்றால இருங்க இது நல்லா இது கொஞ்சம் பழத்துட்டு இஞ்சிருங்க. இது இப்படி இருந்தா பழத்த பழம் சாப்பிட நல்லா முப்பா பழம் பழக்கம். ஆனா பழுத்திர மாதிரி 2 நாள் இலை வீட்டுக்குள்ள வச்சா இது ஒவ்வொரு நாளைக்கு வேண்டாம் பழத்து எடுக்கும். ஒரு டசின் ஒரு பேக்கில போட்டு இருந்தது. அப்படி ஒரு நாள் சொல்லி வச்சிருக்கிறீங்க ஒவ்வொரு நாளைக்கு வேண்டா பழக்க சாப்பிடுறது நல்லதா? நான் வாங்குறது இப்ப உதுப்ப சாப்பிட்டா சோறு சாப்பிட்ட அப்புறம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடலாம், ஆப்பிளை சாப்பிடலாம். நான் அன்னம் பழம் ரசிகை என்ன விருப்பி வாங்குவேன். வாணி ஒரு நிமிஷம். அந்த அன்னமுன்னா களத்துல ஒன்று வந்து கொஞ்சம் இப்படி மிதந்தபடியே இருக்கு. இப்படி மற்றது வந்து கொஞ்சம் அழுத்தமாயும் அதே மாதிரி இருக்கு. அது நல்லதோ? இல்ல ரெண்டும் அது பழத்திட்டா அப்படித்தான் ஓகே தானே? நான் நேற்று பார்த்துட்டு கொஞ்சம் மெலிவா போட்டிருந்தது எடுக்க பயந்து பேச வந்துட்டு பழுத்தது சொல்றீங்க. பழுத்திருக்கும் பழுத்திருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் காய் தன்மையா இருக்கும். காயை கொண்டு வச்சுக்கலாம் 2 நாள் பழுத்து. நான் பிரிச்சுக்கலாம் வைக்கிறேன் பழுத்திரும். புற்றுநோய்க்கு நல்ல சாமான். சரியான விருப்பம். ஊர்ல நிறைய சாப்பிட்டேன் நான். வேண்டியது வெக்கல் பட்டடைக்கதான் வைக்கிறது நாங்க மாங்காய் இதுகளை. இல்ல இங்க அரிசிக்குள்ள போட்டு வைக்கிறது உடனே பழுத்திரும் அப்படின்னு சொன்னேன். முடிஞ்சு இலக்கியத்தை போட்டுட்டு ஒரு பழம் அவக்காடோ அதுவும் நல்ல சாமான். பார்த்தா சேலம் வெட்டிட்டு கொஞ்சம் சீனி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் பால் விடணும். பால் விட்டுட்டு அடிச்சு போட்டு அப்படி செய்யலாம். நல்லா கரைஞ்சா கொஞ்சம் சீனி போட்டா அது தண்டை கரைஞ்சிடும். சும்மாவே அப்படியே கரண்டியால் அழிச்சு சாப்பிடுறது. சிலர் சலட் போட்டு சாப்பிடுன்னு சொல்ல வேணும். சலாட்டுக்கு போடுறேன். சலாட்டுக்கு தான் போடுறேன். சலாட்டுக்கு வெண்ணெய் பழம் வெட்டி போட்டு போடுவேன். நல்லா இருக்கிறது. சரி நாங்க இலக்கியத்தை போட்டுட்டு தொகுப்பாளர் கொடுப்போம்.